இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ன சிம்ரன் இவ்வளவு தைரியம் எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷன் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சு நம்பர் கேக்குற நீ ஆட்டோ சமத்து கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு நான் உங்களை பார்க்க சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு இருக்கா இந்த பட்டத்தை வச்சு சமைக்க மாட்டேங்கி அப்ப நீ ஒரு டிக்டாக்கை வச்சு சாமி ஒரே டிக்டாக் தான் சரி ஒரு வாரம் ரூபாய் காசு வருது 40-50 வயது வித்தியாசத்துல அங்க இருந்து 20 வயசு பொம்பளை இருக்குது உங்களுக்கு இங்க பாரு நம்பர் தாராண்டா தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ ஃப்ரெண்டாவே இருப்ப நானு நீ நான் பாக்குறேன் டெய்லி ஓ டெய்லி பாக்குறேன் நீ டெய்லி பாக்குறபடியே தான் நான் உன்னை பாக்குறேன் தாலி போட்டிருக்கேன் பொட்டு வச்சிருக்கேன் மெட்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது முகரக்கட்ட மட்டும் தான் தெரியும் இதெல்லாம் டிக்டாக்ல போடுறீங்களா இல்லையே அடுத்தவங்க கொண்டாடி இப்படி வச்சிருக்கீங்க என்னப்பா இதை அடிச்சேன்னு சொல்றீங்க கையில ரத்தம் மூஞ்சி வீங்கி போய் கிடக்கு சண்டே ஏண்டா இப்படிதான் நீ வா பிளேலி ஒண்ண போடு லேடியோ சீரியலுக்கு எங்க போறேன் இல்லையே அந்தருவானல் வலிக்கிட்டு லண்டன் கிண்டன் நண்டுங்க பொம்பளை தேடிட்டு அங்க பொம்பளை இல்ல எனக்கெல்லாம் அங்க இங்க பாரு பேரும் அட்ரஸும் சொல்லுங்க. உனக்கு தெரியாதா? ஐடி கார்டு இருக்கு. விடிஞ்சதுல இருந்து ஒரு டிக்டாக் தான் நீங்க என்ன பண்ணி கழிச்சிட்டீங்க விடிஞ்சதுல இருந்து? நாங்கள் அங்க இப்பவும் பாட கட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு போட்டு தான் வந்து நிக்கிறேன். அந்த 4 வருஷம் அந்த யுனிவர்சிட்டில போய் குப்பை ஒட்டின்னு இருக்கு. அதான வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அதான நாங்க வேலை கிடைக்கணும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். போய் பாடைய கட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சா வேலை கிடைச்சிருமா? அது கிடைக்கும். எங்களை படிச்ச படிப்பு கிடைக்கும். வேற என்ன செய்யறது? நான் படிக்கல, வீட்ல இருக்கேன். நீ படிச்சு போய் பட்டம் வாங்கிட்டீங்க. நீ வீட்ல தானே இருக்கீங்க. ஏதோ சொன்னாங்க ஓஎல் செய்யணும், ஏஎல் பாஸ் பண்ணினதோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆனா ஓஎல் மட்டும் தான். நான் ஏ லெவல் படிச்சேன்னு உண்மையை சொல்லி கல்யாணம் கட்டினவங்க. பட்டதாரி மாப்பிள்ளை வேலை இல்ல. நானும் பட்டதாரி தான். வேற இல்லாததுக்கு நான் என்ன செய்யறது? நீங்க வீட்டுல குந்தி ரோட்ட பாத்துக்கிட்ட வேலை வருமா? உங்க அம்மா காலங்காத்தால வந்து வீட்டு வாசல்ல கத்திட்டு போறா. புள்ளைய ஒழுங்கா பாக்குறலன்னு. புள்ள வேலைக்கு போனாலே புள்ளைய ஒழுங்கா பாக்குறதுக்கு. நானும் வேலைக்கு தானே திரிகிறேன். சும்மா இருக்கிறேன் போட்டு 4 வருஷமா 40 வருஷமா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேன்னு தெரியுவேன். அப்ப உங்களை நம்பி வந்து வீட்டுக்குள்ள முந்திட்டு இருக்கிறேன்னா பட்டினியா கிடக்கும். யார் வேற சொன்னது? அரசாங்கம் பட்டதாரி மாப்பிள்ளை வந்துட்டு அப்ப சொன்னமா இருக்கணுமா இல்லையா? நான் யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்குமெண்டு? வேலை கிடைக்காண்டா அந்த படிச்ச 4 வருஷத்துல வேற எதையாவது உருப்படியா பண்ணி இருக்கலாம். பேருக்கு அந்த காத்துல விடுறதுக்கு அந்த பட்டம் அதுக்கெல்லாம் பிரயோசனம் கிடைக்கும். நாங்க ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு கொண்டானே இருக்கு. கிடைக்கும். இந்த பட்டதாரிகள் எல்லாம் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் தானே போவீங்க? ஏன் பிரைவேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலைக்கு போக மாட்டீங்களா? அப்ப என்னது படிப்பிக்கிறாங்களா? பள்ளிக்கூடம் சும்மா அதை திறந்து வச்சு சும்மா படிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அப்ப யூனிவர்சிட்டி எல்லாம் அப்ப நாங்க வேற வேலை செய்யறோம்னா அப்ப யூனிவர்சிட்டி எல்லாம் மூட சொல்லுங்க, பள்ளிக்கூடம் எல்லாம் மூட சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன், படிச்சு சும்மா இப்படி எல்லாரும் வேற வேலைகளுக்கு போனா அப்ப படிப்பே இருக்காது. இலங்கையில இல்ல சும்மா எல்லாம் படிச்சு கொண்டு இருக்காங்க. படிச்சு ஆயிரக்கணக்கில் எவ்வளவு பேர் இருக்கீங்க? பட்டத்தை வாங்கி வச்சுட்டு எவனுக்காவது வேலை இருக்காங்க? அது என்ன செய்யறோம் நாங்க? சும்மா பொய்க்கு அந்த 4 வருஷம் போய் அங்க படிச்சுட்டு வாரீங்க. படிச்சீங்களா கிழிச்சீங்களான்னு தெரியல. புறமா நீ கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கிற, நான் பதில் சொல்ல இல்லாத நிலைமையில இருக்கிறேன். ஏன்னா நாங்க இருக்கிற நாடு அப்படி. அப்பயோ ஒரு நாளைக்கு படிக்காம இருந்திருக்கலாம் தானே? இப்ப படிக்காம இருந்தா பள்ளிக்கூடம் எல்லாம் மூடையில இருக்கணும். நாங்களும் இந்த படிச்சா நல்ல லைஃப் எல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் படிக்கிறேன், நான் இது படிச்சேன், அந்த பட்டம் வச்சிருக்கேன், இந்த பட்டம் வச்சிருக்கேன்னு உங்க அம்மா ஊரா சொல்லி தெரியாது. அந்த மகன் இப்படி எல்லா அம்மாக்களுக்கும் புள்ள படிச்சா சந்தோஷம் தானே. அதை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுன்னா நாங்க படிச்சோம். வேலை கிடைக்கிறது கிடைக்காது இப்படி தெரியுமா எங்களுக்கு? வேலை கிடைக்குமா கிடைக்காது? சாப்பாடு இருக்கா? இந்த பட்டத்தை வச்சு சமைக்க மாட்டேங்கி. அப்ப நீ ஒரு டிக்டாக்கை வச்சு சாமி ஒரே டிக்டாக் தான் சரி ஒரு ரூபாய் காசு வருது. அந்த காசு எங்க வருது? டிக்டாக்ல வருது காசு. அப்ப நான் பிரயோஜனத்துக்கு அப்ப எனக்கு வேலையா? நீ அப்ப டிக்டாக் செஞ்சுதான் நான் சும்மா இருக்கிறேன். பாக்க கொஞ்சம் கொஞ்சம் வடிவா இருக்கனே அந்த போறாங்க. வடிவா இருக்குற அங்க கமெண்ட்ஸ்ல பார்க்கணும். நைஸ் அக்கா, சூப்பர் அக்கா, அக்காஜி செல்லம். அதான் அவங்களே ஃபேன்ஸ். ஃபேன்ஸ் பாரம். சண்டே முடிஞ்சிட்டு அம்மாட வீட போய் குந்திட்டு இருந்தா வளர்த்து நாய் மூஞ்சி பாக்குறேன். எனக்கு ரெண்டாவது அது வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா. யார்? மீனா வேற யாரு? அது மனுஷியண்டே நான் விட்டுட்டு இருக்கறேன். விடிஞ்சா பொழுதா காலம் காத்தால எழும்பி போராட்டத்துக்கு போறீர் நீர். அந்த முன்வீட்டு அப்பன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு என்ன பிடிச்சு உரட்டிக்கு இருக்கிறான். வேற என்ன மாமா? என்ன மாமா? என்ன சொல்லல அவன்? இங்களையும் பாக்குறான். ஏதோ அவனுக்கு மட்டும்தான் வெளிநாடு இருக்கிற மாதிரி அந்த பிகு பண்ணிட்டு கிடக்குறான். என்ன செஞ்சாரா? என்ன செஞ்சாரா? என்ன செஞ்சவனா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ன மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே சிம்ரன். எப்ப வர போற நீ? எப்ப வர
போன்ல என்ன எடுபடுதுங்க போன்ல இது உங்களை டிக்டாக் பாக்குறேன் நல்லா இருக்கிறது நான் சொல்லவே இல்லையே நீங்க இந்த இடமா நான் எந்த இடமா நான் உனக்கு என்ன நான் இப்ப வந்திருக்கேன் லண்டன்ல இருந்து வந்து பொம்பளை பிள்ளை கண்ணில் படக்கூடாது இல்ல நான் உங்களை டிக்டாக் கால் பாக்குறேன் என்ன இதுல இருக்கிறீங்க நான் இது டியூட் எல்லாம் பண்றேன் உங்களோட நீங்க லைக் எல்லாம் பண்ணிருக்கீங்க நான் உண்ட டிக்டாக் இது நேர்லயே நம்ம ஒரு அடைய பார்க்க முடியல போன்ல வேற சரி இங்க எங்க ஆத்துக்காரன் இங்கப்பா எதுக்கு இல்ல அந்த போராட்டம் பண்ணது இது ஒருத்தன் காணல அத ரெட்டி பாத்துறான் என்ன மாதிரி சிலாமன் என்ன மாதிரி அவரை பார்க்க வந்த மாதிரி இல்லையே உனக்கு முடிய பார்த்தா என்னப்பா பிரச்சனை இப்ப இங்க அத நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை அதுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ நம்பர் இருக்கு உங்களோட நம்பர் தாரீங்களா இவ்வளவு தைரியம் எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷன் வீட்டுல இருக்காது தெரிஞ்சு நம்பர் கேக்குற நீ ஓட்டோ சமத்து கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு நான் உங்களை பார்க்க சின்ன பிள்ளைங்க நீங்க கொரோனாக்காரங்க கொய்யாப்பழம் பண்ண பிடிங்க தெரியுங்களே ஏங்க நீ கண்ட நாயெல்லாம் ஆஞ்சு சாப்பிடுறது கொய்யா மரம் நட்டு இல்லை இங்க சரி நீங்கள் நல்ல என்ன கிரீம் பூசணும் நீங்க மோத்துக்கு நல்லா வெள்ளையா இருக்கிறீங்க வெள்ளையா தான் கிரீம் தான் கட்டாயம் பூசணும் நம்பர் தர்றீங்களே போன் நம்பர் கால் பண்ற மட்டும் தான் பொம்பளை இருக்கு 40-50 வயது வித்தியாசத்துல அங்க இருந்து 20 வயசு பொம்பளை இருக்குது உங்களுக்கு இங்க பாரு நம்பர் தாராண்டா தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ ஃப்ரெண்டா வேற பண்ணானு நீ இவ்வளவு தைரியம் என்ன உனக்கு என்ன புருஷன் நான் வீட்டுக்குள்ள படுத்து கிடக்குறேன் இங்க வந்து நின்று இந்த நம்பர் கேக்குற நீ ஹலோ என்ன அப்படின்னா என்ன ஃப்ரெண்டா இருப்பா ஒரு இதுவும் வேணாம் படிக்கிற வந்துருவீங்க லண்டன்ல இருந்து சரி நம்பரை தாங்க நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் கடைசி ஒரு வீடியோ போட்டிங்க லெவல் என்னன்னு இப்படி நடிக்கிறேன் நீங்கள் அடுத்தவண்ட பொண்டாட்டிய இப்படி ரசிக்கிறீங்க அடுத்தவண்ட பொண்டாட்டியா நான் என்ன தெரியும் ஏன்னா தெரியும் நீங்க கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு இப்போ என்ன தெரியும் தாலி போட்டிருக்கேன் பொட்டு வச்சிருக்கேன் மெட்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது முகர கட்ட மட்டும் தான் தெரியும் இதெல்லாம் டிக்டாக்ல போடுறீங்களா இல்லையே சரியா சரி அஞ்சே அதுக்கார வேற சொல்றேன் இல்ல இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு படுத்துதான் கிடக்குறான் எழுப்பி விடுறேன் இது ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் என்ன பண்ணு சரி விളിக்கற போ ஏ நான் காணக்கூடாது எந்த பொட்டையும் இங்க உரண்ட எடுத்து தெரிகிறதே சரி விളിக்கற வந்துருவான வலிக்கிட்டு லண்டன் கிண்டன் நண்டுங்க பொம்பளை தேடிட்டு அங்க பொம்பளை இல்ல என்ன இருக்கலாம் அங்க இங்க பாரு ஏதோ கொஞ்சம் வடிவா இருக்கிறேன் போட்டு லைட்டா பார்த்தேன் அவ்வளவு தான் செம்ம ஏதோ பாத்துக்கோ என்ன வச்சிருக்கேன் அடிப்பேன் உன்ன நான் என்ன வச்சு என்ன விளங்கல நல்ல நல்ல கால்ல மொத்தமா தான் போட்டிருக்கேன் சரி வலிக்குடு காணி எவ்வளோ போகுது அங்க இருந்து 40 வயசு வந்துடுவாங்க நீங்க 20 வயசு பொம்பளை தேடி கொண்டு சும்மா அமைப்பு உண்டா சரி வரா அவ்வளோ இருக்கு அவர் இவ்வளவுலாம் செஞ்சிருக்கிறாரா அவன் இவ்வளவுலாம் கேட்க நீ பல்ல காட்டிக்கொண்டு தானே இருக்கிற நீ நான் அவனுக்கு பல்ல காட்டல நான் எந்த பாட்டில வளவுக்குள்ள டிக்டாக் செஞ்சேன் அந்த மூதேவி அந்த வீட்டுல இருந்துட்டு அவனை பார்த்து நினைச்சிட்டு இருக்கேன் டிக்டாக் கல்யாணம் செஞ்சா பேசாம குடும்ப பொம்பளை மாதிரி இருக்கிற டிக்டாக் செஞ்சா அவன் நல்லா டிக்டாக் செஞ்சா குடும்ப பொம்பளை இல்லையா புருஷன் இருக்கா போற இப்ப அவருக்கு இருக்கு போறேன்டா இப்ப அவருக்கு இதுக்குண்டா போற அவருக்கு பாரம் இவங்க நிக்கிறான் அவன் வீட்டுல எங்க முடியாது பார்த்து நிப்பா அவன் வீட்டுல இருக்கிறான் அவன் வீட்டுல இருக்கிறான்ன்றது உனக்கு தெரியுதானே டெய்லி பாக்குறேன் நீ டெய்லி பாக்குற முடியாது அவன் உன்னை பாக்குறான் இப்ப அவன் வீட்டுல நிக்கிறான் உனக்கு எப்படி தெரியும் இப்ப வரப்ப நான் போறேன் டேய் அப்பன் டேய் எந்த மனுஷிய பார்த்து நீ எந்த மனுஷி என்னன்றா நீ நக்கல் அடிப்ப டேய் என்னன்றா என்ன ஆணிக்கு வந்து நிக்கிறா நீ அண்ணா இந்த கொய்யாப்பழம் நல்லா இருக்கு கொய்யாப்பழம் முடுங்க வந்து நான் என்ன நீ சிம்பிள் நம்பர் கேட்ட நான் தப்பான எண்ணத்துல நம்பர் வைக்கல விளங்குதா என்னத்துக்கு நம்பர் கேட்ட நீ எந்த வீட்டு கேபிள் லைன் வேலை செய்யலையே என்ன அப்ப அது சம்பந்தமா அவரோட கதைக்கிறதுக்கு தான் நான் நம்பர் உண்டோ கேபிள் வேலை செய்யலன்னு எந்த மனுஷி கனெக்ஷன் கொடுக்க வந்து நான் அப்படிப்பட்ட ஆகல இல்ல சரியா உங்களை பத்தி தெரியுமா எங்களுக்கு என்ன தெரியும் எல்லாருக்கும் சும்மா பாங்க நான் அப்படி சும்மா பாப்பா லண்டன்ல இருந்து வந்த அப்புறம் ஒரு நூல் விட்டா இந்த மனுஷி மடங்கு பண்ணனே போட அண்ணா எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு அண்ணா பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ஆனாங்க புல்லானது மாவட்ட மாதிரி மனுஷியை கட்டி போட்டு நான் இங்க பாருங்க நான் கேபிள் பார்க்கத்தான் கேட்டுனான் கேபிள் பாக்குறதுக்கு நம்பருக்கு தான் கேட்டுறான் சரி அவன் டிக்டாக் பாக்குறான் அவன் டிக்டாக்ல நான் ஃபாலோ பண்றான் அவன் மார்க்கெட் ஃபாலோ பண்ணி டிக்டாக்ல அவள நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்ப அவன் எனக்கு லைக் போட்டுருக்கான் நீங்க என்ன டபுள் டிக்டாக்ல சரி அப்படி இப்படி நடிக்கிறாங்க அத பார்த்துட்டு என்ன நீங்க வந்து அவங்க நம்பருக்கு பேருந்து அண்ணா ஒரு புதா கேட்றான் ரசிகர் லண்டன்ல இருந்து கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படி என்று போட்டு உங்க போன் நம்பர் வாங்கி காய்க்கிற மாதிரி இங்க எந்த மனுஷிக்கு ஜனூல் போட வந்துட்டேன் நான் இங்க பெரிய மேனேஜர் அண்ணா உங்களை பத்தி தெரியுமா நீங்க வெளிநாட்டுல இருந்து உதவி செய்யறேன் நானும் கல்யாணம் ஆடி போட்டு தான் இருக்கேன் எனக்கு எங்க மாதிரி கல்யாணம் லண்டன் சரோஜா சரோஜா டேய்
சரோஜா லண்டன்ல உங்க சரோஜா லண்டன்ல இல்லையா நந்தா அங்க லண்டன்ல மனசியை விட்டுட்டு வந்து இங்க வந்து நின்னோட எந்த மனசுக்கு நூல் விட்டு வந்தீங்க நூல் விடுற மாதிரி இருக்குது உண்ட மனுஷன் இங்க இருக்கு அவளுக்கு என்னடா அவளுக்கு அண்ணா நான் கொஞ்சம் பழம் சாப்பிடுறேன் உண்ட கொப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு நீ பட்டு கோப்பு அளவுக்கு வந்தா நீ கதைக்கலாம் மனுஷன் இஞ்சான இந்த அளவுக்கு வந்தது இது எங்கட அப்பா ஆட்டுனா மதில் இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சரியா அது உங்களுக்கு சொந்தம்னா சரி இப்ப மனுஷியும் உங்களுக்கு சொந்தம் அவன் என்ன இதுல வந்து செய்வான் நான் ரெட்டி பாக்க அவன் டிக்டாக் செய்ய நிக்கிறேன் அவன் போய் ரெட்டி பாக்க கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் விடுங்க உன்னை ரெட்டி பாக்க நான் கொப்பு லண்டன்ல போய் ரெட்டி பார்த்து வந்து தெரியும் லண்டன்ல ரெட்டி பாக்கல ஃபுல்லா சிசிடிவி இருக்கு முன்னாடி சிசிடிவி போட்டுனா இருக்கு நாங்க பூட்ட போறோம் நீங்க பூட்டுங்க சிசிடிவி பூட்டி நீ மவனே இந்த சிசிடிவில அம்பட்டியோ என்ன அம்பட்டியோட என்ன பூட்டு வந்து வழுப்பறோம் அதான் சொல்லாங்க உள்ளி போய் டிக்டாக் பாக்க சொல்லி அப்ப இதெல்லாம் பண்ணா நான் மட்டும் இல்ல கண்ணன் பாப்பான் சுரேஷ் பாப்பான் எல்லாரும் பாப்பா அண்ணன் பாப்பா தங்கச்சி மக்காண்டு பாப்பா நீங்க அங்க லண்டன்ல இருந்து வந்து போட்டு இங்க அடுத்தவங்க மனசு சும்மா போடா உங்களுக்கு கடுப்படா நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து வெளிநாட்டுல இருந்து என்ன வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன பெரிய உங்களுக்கு இது எல்லாரையும் மடக்குற மாதிரி இதெல்லாம் மனுஷன் மடக்குற மாதிரி நிக்கிறா நான் இங்க பேர் அவன் தான் வந்து பல்ல இழிச்சு புடிச்சு பல்ல காட்ட மாட்டேன் அவளை பத்தி எனக்கு தெரியுமா நீ போடா உனக்கு என்னடா தெரியும் நான் 10 நாள்ல அவளை மழையை காட்டுறேன் பாரு நாங்க வருஷக்கணக்கா இருக்கிற நானே அவளை இன்னும் மடக்கல நீ 10 நாள்ல மடக்க சிம்ரன் என்ன சிம்ரன் நீ பயப்படாத அடிக்கிற அடியில வாழ்க்கையில நீ இந்த பக்கம் பெற மாட்டாரு சிம்ரன் நீ உள்ள போ சிம்ரன் சிம்ரன் நீ போனா பாரு அடிச்சு போடு சிம்ரன் நீ போ சிம்ரன் சிம்ரன் இனியால் பக்கம் பெற மாட்டேன் என்னப்பா இத அடிச்சேன்னு சொல்றீங்க கையில ரத்தம் மூஞ்சி வீங்கி போய் கிடக்கு சண்டே ஏண்டா இப்படிதான் நீ வா பிளேண்டி ஒண்ண போடு பிளேண்டியோ சீரியலிக்கு எங்க போறே இல்லையே இல்லையா அப்படியே வாரி கொண்டு கொட்றீங்க சரி போற நான் ஏர்பாடுக்கு போட்டு வரேன் பிரேக்க வாங்கி கொண்டு வரேன் நீ இந்த பக்கத்துல ஏர்பாடு இருக்கோ அப்ப நாங்கள போய் எங்க தேவனா அப்பனுக்கு அடிச்சாடியில நீ பார்க்க மாட்டேன் அவங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது மயங்கிட்டான் அடிச்சாடியில ஓ இனியால் பார்க்க மாட்டேன் இனி வர மாட்டேன் சிம்ரன் கனடா இருந்து வந்திருக்கேன் அப்பா வந்து சூப்பர் அந்த முன் வீட்டுக்காரனே என்னவா இப்போ என்ன எதுற மாதிரி என்ன சண்டை கேட்டு வர என்னவா இது வக்கீலியா உனக்கு இத நான் போய் கேக்குறேன் போற வாரன் டேய் சிரிச்சிட்டே லண்டன்ல இல்லையா நந்தா அங்க லண்டன்ல மனசியை விட்டுட்டு வந்து இங்க வந்து நின்னோட எந்த மனசுக்கு நூல் விட்டு வந்தீங்க நூல் விடுற மாதிரி இருக்குது உண்ட மனுஷன் இங்க இருக்கு அவளுக்கு என்னடா குறை அவளுக்கு என்னடா குறையண்டா போ இதன் போ என்ன இங்க விடு அண்ணன் உண்ட மனு என்ன 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 அதான் சொல்லாங்க உள்ளி போய் டிக்டாக் பாக்க சொல்லி அப்ப இதெல்லாம் பண்ணா நான் மட்டும் இல்ல கண்ணன் பாப்பான் சுரேஷ் பாப்பான் எல்லாரும் பாப்பா நீ போன பண்ணா எல்லாரும் வீடியோ எடுக்கிறோமா ஐயோ ஹலோ என்ன அப்படின்னா என்ன சரியா அப்புறம் ஒரு நூல் விட்டா இந்த மனசு மடங்க பண்ணனே போடாக்க அது மடங்குற மாதிரி தான் என்ன மடங்குற மாதிரி விளங்க சரியா டிக்டாக் பார்த்து லைக் பண்ணு அதெல்லாம் ஃபில்டர் அங்க அதுல மாவு பேல ஃபில்டர் அது உனக்கு திண்டே தானே தெரியுது அதுல வாரம்